செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இந்த வேலையில் எத்தனை கலைஞர்கள் கண்டுகிறாங்க? அதில் இப்போ 80-85 மேலே இருக்கும். சார், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இசை புறப்பட்டு உலக அளவில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு, பிரமிக்கக்கூடிய அளவிற்கு இதை நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணர்றீங்க சார்? எவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு? தெரியுது இல்ல, உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும் இல்ல. சிம்பொனி தமிழருக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு தமிழரா எப்படி உணர்றீங்க? தமிழரை ஒரு மனுஷனா எப்படி உணர்றீங்க? ஆசியாவிலேயும் நீங்க 1993 ஒரு இடைஞ்சலான கேள்வி இல்லை கேட்காது. வெளியிட இல்லை, இடைஞ்சலான கேள்வி இல்லை. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்காங்க. நல்ல மனசோட வந்திருக்கீங்க. எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க. இது என்னுடைய நான் பேசணுமா நீ பேசணுமா? நான் பேசணுமா? இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது மேல யாரும் வரப்போறதில்லை. உன்னுடைய பாடல் 2K கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க, நான் காப்பிரைட் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக இங்க தமிழர்கள் கேட்பதற்கு மீண்டும் இங்க இசைக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? அனாவசியமான கேள்வியை என்கிட்ட கேட்கலாம். ஆசியா கண்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனாவசியமான கேள்விகளை என்கிட்ட கேட்கலாம். நான் என்னுடைய வேலையில மட்டும்தான் கவனமா இருக்கிறேன். நீங்க உங்க வேலையில கவனமா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்க மேல ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துதான் நான் உங்களுடைய பெருமையை தான் அங்க போய் நடத்த போறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க இறைவனை வரும் 8ஆம் தேதி தனது சிம்பனியை லண்டனில் வெளியிடுகிறார் இசைஞானி இளையராஜா. அதற்காக தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படுகிறார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த நிகழ்ச்சி தனக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது என்ற விதத்தில் தன்னுடைய பதிலை அளித்திருக்கிறார்.